மே மாதம் வரை எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. பயப்பட வேண்டாம், வெளியானது விசேட அறிவிப்பு. இலங்கையில் எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை மின்சார உற்பத்தி மற்றும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது இலங்கையிடம் உள்ள எரிபொருள் அளவு நாட்டின் உண்மையான தேவையை விட சுமார் 10% அதிகமாகவே உள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித தடைப்பாடும் இல்லை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். பிரதமர் பங்கேற்ற கூட்டத்திற்கு வராத ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு பறந்தது அவசர கடிதம். விசாரணைகள் ஆரம்பம். கடந்த மார்ச் 15 தங்காலை நகர மண்டபத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளாமை தொடர்பாக தங்காலை வலய கல்வி அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. வலய கல்வி அலுவலகத்தினால் முன்னணி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்த போதிலும் கணிசமான எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து தங்காலை வலய கல்வி பணிப்பாளர் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் உத்தியோகபூர்வ கடிதங்களை அனுப்பியுள்ளார். குறித்த கூட்டத்திற்கு ஆசிரியர்கள் சமூகம் அளிக்காததற்கான காரணங்களை தெளிவுபடுத்தி மார்ச் 26 முன்னர் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரித்தது ஈரான். நாங்கள் தான் போர் நிறுத்த முடிவை அறிவிப்போம், ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் திணிக்கப்பட்ட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்வைக்கப்பட்ட அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்துள்ளதாக அந்நாட்டின் உயர்மட்ட அரசியல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். போர் எப்போது முடிவுக்கு வர வேண்டும் என்பதை ஈரானை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போர் முடிவுக்கு வருவதற்கான நேரத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானிக்க ஈரான் அனுமதிக்காது என அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரான் எப்போது விரும்புகின்றதோ மற்றும் அதன் நிபந்தனைகள் எப்போது நிறைவேற்றப்படுகின்றதோ அப்போதுதான் போர் முடிவுக்கு வரும் என அந்த அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகரிக்கும் வெயில், வெளியானது எச்சரிக்கை அறிவிப்பு. அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை. நாட்டில் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கடும் வெப்பமான வானிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச ரீதியில் கடந்த சில ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை வழமையை விட 1 முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது. இதுவே தற்போதைய கடும் வெப்பநிலைக்கு முக்கிய காரணமாகும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள எல்னினோ காலநிலை மாற்றத்தின் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மேலும் அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக எதிர்வரும் வாரங்களில் நாட்டின் வெப்பநிலை வழமையை விடவும் மிக அதிகமாக காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரஹுவ, வடமேல், மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்கள் வெப்பநிலை அதிகரிப்பினால் கடுமையாக பாதிக்கப்படலாம் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆஸ்ரிசும தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. ஆஸ்ரிசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மார்ச் மாத கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி கொடுப்பனவுகள் நாளை 26 வழங்கப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. மார்ச் 26 முதல் பயனாளிகள் தமது ஆஸ்ரிசும கணக்குகளினூடாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு 20-30 வருஷத்துக்கு பின்தக்கிய கருத்துக்களா இருக்கிறத நாங்க காண்றோம். இன்னொன்று அடிக்கடி நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்று. அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளல. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இல்ல, இந்த முழு நாடும் தமிழர் தாயகம் தான். மாத்தலையில இருக்கிற டொன்றா என்று சொல்லப்படுகின்ற தெய்வேந்திர முனையில இருந்து பொயம்பிட்ரோ என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்துறை வரைக்கும் எங்களுடைய தாயகம் தான். சரியா? இன்றைக்கு உலகம் யூனியன் ஆகி இருக்குது. ஐரோப்பிய யூனியன் என்று தான் சொல்றாங்க. போர்டர் லெஸ் ஆகுது. போர்டர்கள் இல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு நாணயமாக விசா இல்லாமல் உலகம் ஒரு இடத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கல. நீங்க இந்த ஒரு சின்ன நாட்டில் சைக்கிள்ல போனா கூட ஒரு நாள்ல சுத்தி வரக்கூடிய ஒரு நாட்டுக்கு நின்று கொண்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு கிளிப்புள்ள போல இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்னத்தை சொல்லி இந்த சமூகத்தை
பிரித்தாண்டார்களோ அதை நீங்களும் சொல்றது, அதை எல்லாரும் சொல்றதுக்கு நீங்க என்னத்துக்கு? நீங்கள் மாற்று சிந்தனைகளாக இந்த சமூகத்தில் புதிய சிந்தனைகள் விதைக்க வேண்டியவர்களை தவிர இந்த அரசியல்வாதிகள் 50 வருஷம் பினாத்தினதை இன்னைக்கு திருப்பி நீங்க வந்து வாந்தி எடுக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்க தேவையில்லை, அது யாருமே செய்வார். சரியா? நீங்க செய்ய வேண்டியது புதிய சிந்தனைகள், புதிய புத்தாக்கங்கள், புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டியது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு அப்படி தெரியல. நீங்க இந்த 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 வயோதிபர்களான இந்த 50 வருஷ அரசியல்வாதிகள் என்னத்தை எல்லாம் சொன்னார்களோ தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, நீங்க அதைத்தான் திருப்பி கிளிப்பிள்ளைகள் போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தர வேண்டிய விரிவுரையாளர்களும் சொல்லித்தாரார்களோ தெரியல. உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்க. இந்த சிந்தனை முறை வந்து மிகுந்த சமூகத்துக்கு ஒவ்வாதது, முன்னேற்றகரமான ஒரு சமூகத்துக்கானது அல்ல உங்களுடைய சிந்தனை. மற்றது உங்களுக்கு நாங்கள் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறோம். 1974ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் வரக்கில்ல. இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் எங்கன்னு சொல்ற இந்த கட்சிகள், பல கட்சிகளுக்கு நீங்க வேலை செய்யறீங்க, இந்த மாணவர்கள் வேலை செய்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். நீங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழரசு கட்சி தான் அன்று இந்த பல்கலைக்கழகத்தை எதிர்த்தவர்கள். பிரதான கட்சிகளான 2 தமிழ் கட்சிகள், ஒரு கட்சி இந்து பல்கலைக்கழகம் வேணும் என்றும் இன்னொரு கட்சி தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்றும் போராடியவர்கள். சரி, 2 நாள் ஹர்த்தால் ஏற்படுத்தியவர்கள். இந்த பல்கலைக்கழகம் இங்கு துறந்த நாள்ல 2 நாள் இங்க கடைகள் மூடி கருப்பு கொடி போட்டவர்கள் நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிகள். சரியா? இந்து பல்கலைக்கழகம் வேணும், தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்று திருவோணமலையில கட்ட வேணும், இங்க யாழ்ப்பாணத்தில் கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள். திருவோணமலையில கட்டுறதுக்காக காசு சேர்த்தவர்கள். எங்க அந்த காசு? திருவோணமலையில் கட்டப்பட்ட பல்கலைக்கழகம் எங்க? சரி, ஆகவே இந்த பல்கலைக்கழக வரலாறு கற்றுக்கொள்ளுங்கள். 1986ஆம் ஆண்டு நீங்கள் எந்த பாசிச சித்தாந்தத்தை உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து உங்களுடைய தலைக்குள்ள புகுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, எந்த விதமான ஆய்வும் இல்லாமல், பகுப்பாய்வு இல்லாமல், இங்கு நடந்த முரண்பாடு தொடர்பான எந்த விதமான புரிதலும் இல்லாமல், வாசிப்பு இல்லாமல், உங்களிடம் சுயமான ஆய்வு இல்லாமல், நீங்கள் கிளிப்பிள்ளைகள் மாதிரி எவரோ சொல்லிக் கொடுக்கிறத சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம். 1986ஆம் ஆண்டு இதே பல்கலைக்கழக மாணவர் தலைவரான விஜிதரன் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் புலிகளால். ஒரு கைது ஒன்று ஏற்பட்டது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு கவலை. ஏன்னாப்பா இந்த ஆளுக்கு இப்படி நடந்துட்டு. மற்ற வேறு சில பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவ ஏதாவது ஒன்று நடக்க வேணுமெண்டு. கடந்த காலத்தில் என் மேலே என்னை கொல்றதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவையின துரதிர்ஷ்டமாக என்னவோ தெரியல, அது முடிய இல்லை. அதே போல் அந்த சமகாலத்தில் என் மேலே சேறு பூசினவர், அந்த முயற்சியும் அவர்கள் நினைச்சது போல நடந்து முடிய இல்லை. இப்போ நான் தொடர்ந்தும் இருக்கிறேன். அப்போ இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த ஆட்சியாளர்களுடைய பேரில் பல பேர் பல கருத்துக்களை சொன்னவர். இந்த இவர் அந்த கைது செய்ய போயினோம், இந்த கைது செய்ய போனோம், அந்த ஊழல் இந்த ஊழல், அந்த கொலை இந்த கொலை என்றெல்லாம் கணக்க சொல்லிச்சுனா. ஆனால் இதுவரை 1 வருஷம் கடந்துட்டு நடக்க இல்லை.